ஒரு சினிமா ஆக்டரே இல்லை, ஒரு முதலமைச்சர் பையனே இல்லை, எல்லாமே எங்களுக்கு சகிஞ்சு எந்த நேரம் வேணாலும் நாங்கள் போனால் எங்களை ஆதரிக்கிறாரு. சேப்பாக்கத்துக்கு வந்து அவர் தேவையான ஆள். அவரை திருப்பி வேட்பாளராக போட்டதுக்கு எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கையை அடிபட்டுக்கிட்டும் எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு போனாரு. அவ்வளோ சந்தோஷம் தான். அவர் வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம். அவரே தான் இருக்கணும், அவரே தான் மீண்டும் வரணும். இன்னும் 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் ஆனாலும் இந்த தொகுதிக்கு அவர் தான் வேணும். கை கொடுப்போம், கிட்ட நின்று கை கொடுப்போம். அதெல்லாம் அவரு கிட்ட இதில் ஒரு கூச்சத்தனமா பார்க்க மாட்டார். மற்றவங்களாம் கை தொடனே ஒரு மாதிரியே பண்ணுவோம். அவங்க கிட்ட இன்னும் இருக்கோம், நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததில்லை. அவங்க அப்பா எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படிதான் இருக்காரு. எங்களுக்கு இருக்குமா, நாங்கள் பிளாட்டில் வாழ்வோமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. எங்கன்னா பார்த்தா அப்படி நிமிந்து பார்ப்போம், ஐயோ நம்மளுக்கு கிடைக்குமா இது மாதிரின்னு. ஆனால் இப்போ 2006 எங்களுக்கு அந்த சாதனையும் கிடைச்சிருக்கு. எது இருந்தாலும் 24 மணி நேரத்தில் முடிக்கிற ஒரே ஆள் உதயநிதி ஸ்டாலின் சார். திருப்பி இந்த சேப்பாக்கம் தொகுதிக்கு அவரே தான் வரணும். அவர் இன்னும் நல்லது தான் செய்வார். அதனால அவர் வந்து நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சினிமா ஆக்டரே இல்லை, ஒரு முதலமைச்சர் பையனே இல்லை, எல்லாமே எங்களுக்கு சகிஞ்சு எந்த நேரம் வேணாலும் நாங்கள் போனால் எங்களை ஆதரிக்கிறாரு. மீண்டும் எங்களுக்கு அவர் தான் வரணும். சேப்பாக்கத்தில் 2வது முறை நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அவர் வந்து எல்லா விஷயத்துலையும் கலந்துக்குவார், எல்லாம் நல்லதே செய்வார். எது ஒரு மனு கொடுத்தாலும் 24 மணி நேரத்தில் முடிக்கிறவர் சார். அந்தமாரி வேட்பாளர் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். சேப்பாக்கத்துக்கு வந்து அவர் தேவையான ஆள், நல்ல மனுஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து சேப்பாக்கம் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருந்தா மழை பெஞ்சதுல தண்ணி நிற்கலன்னா அவரோட முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அவரை திருப்பி வேட்பாளராக போட்டதுக்கு எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா போன இதில் இருக்க தொகுதிக்கு நம்மளுக்கு அவர் வந்து ஒரு நண்பனா எந்த இதுக்கு போனாலும் நம்மளுக்கு கை காட்டுறது, கை குலுக்கிறது, ஒரு நண்பனா அவர் வந்து நம்மளுக்கு இருந்தார். முதலமைச்சரோட மகன் இல்லாத நம்மளுக்கு வந்து அவர் அனைத்து மக்களும் பொதுவாக நம்மளை பார்த்தாரு. அவர் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் வர்றது. அதை பற்றி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். வந்து அவருக்கு கை அடிபட்டு இருந்தது, அப்போ கூட அவர் கை கொடுத்தாரு எல்லாருக்குமே. நாங்கள் மண்டபத்தை இருந்தார், அப்போ கையை அடிபட்டுக்கிட்டும் எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு போனாரு. அவ்வளோ சந்தோஷம் தான். அவர் வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம். ஒரு பிறந்த நாள் ஆகட்டும், எதுவும் ஆகட்டும், பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஒரு வீடு தவிராத எல்லா வீட்டுக்கும் பொருள் போகும். அவரே தான் இருக்கணும், அவரே தான் மீண்டும் வரணும். இன்னும் 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் ஆனாலும் இந்த தொகுதிக்கு அவர் தான் வேணும். எங்களுக்கு எந்த ஒரு குறையும் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஈவனாக எல்லாருக்குமே சமமாக பார்த்துட்டு இருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நாங்கள் அவரை தான் ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட நாங்கள் மன்றாடி அவரை தான் வரணும், 62 வட்டத்தில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வரணுன்ட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அதோ மாதிரி எங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்தார், அது போதும் எங்களுக்கு. அவர் இன்னும் நல்லது தான் செய்வார். அதனால அவர் வந்து நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விழும் மழை துளி எங்கும் நிலம் மட்டுமே தேடும், எங்கள் உயிர் துளி நின்று தமிழை உறக்க பாடும், சாஸ்திரம் எங்கு பழங்கதையே கூறும், புது சரித்திரம் படை தலைவனையே பாடும். அவர் வந்து சாதாரணமாக வருவார், இங்கே கூட வர்றாரு போவார், எல்லாரும் பேசுறதுக்கு நல்ல ஒரு இதுவாகவே பேசுவார். அவர் துணை முதல்வராக நினைக்க மாட்டார். கை கொடுப்போம், கிட்ட நின்று கை கொடுப்போம். அதெல்லாம் அவரு கிட்ட இதில் ஒரு கூச்சத்தனமா பார்க்க மாட்டார். மற்றவங்களாம் கை தொடனே ஒரு மாதிரியே பண்ணுவோம். அவங்க கிட்ட இன்னும் இருக்கோம், நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததில்லை. அவங்க அப்பா எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படிதான் இருக்காரு. நல்ல டைப். அவங்க தான் வந்து இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. ஒரு கஷ்டத்துக்கு நம்ம போய் அண்ணா இப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னா, ஒரு சாவாக இருந்தால் கூட வீட்டுக்கு நம்மளை தேடின்னு வருவாங்க. நம்ம போட்டு பண்ணலன்னா கூட சரி, போஸ்டரை பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வர, இந்த ஆள் செத்துட்டாங்களா, ஏமா என்கிட்ட சொல்லி அவங்களுக்கு வந்து இவ்வளோ இருந்தாம்மா இவ்வளோ காசு மிச்சங்க. இது நல்ல ஆட்சி, இது காலத்துக்கு இருக்கணும். நல்லா பழகுவார் எங்ககிட்ட. எப்பவுமே சகித்தியமாக எந்த லெட்டர் குத்தாரு, லேப்டாப் குத்தாரு, எல்லாருமே குத்தாரு. எங்களை எல்லாம் சகிஞ்சு எல்லாமே எங்கள் கூட இது பண்ணுவார். அதனால மீண்டும் எங்களுக்கு அவர் தத்த. ஏன்னா எங்களுக்கு கொரோனால கூட அரிசி கொடுத்தாரு. இன்னும் எங்களுக்கு சலுகை தேவை, வீடாக எல்லாருக்கும் வேறுபாடு இல்லாத எந்த கட்சிக்காராக இருந்தாலும் கொடுன்னு தான் சொன்னார். சார் எது இருந்தாலும் ஒரு வீட்டு ஃபங்க்ஷன், நான் பத்திரிக்கை கொடுத்தாலும் என் வீட்டு ஃபங்க்ஷன் வந்து கலந்து வந்து அட்டன் பண்ணிட்டு போவார் சார். அந்தமாரி ஒரு வேட்பாளர் சார். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாக்கா இன்னும் நாங்கள் நில மாதிரி இருப்போம். அவர் வந்து எந்த வேறுபாடு பார்க்காதையோ எல்லாருக்கும் ரொம்ப நன்மையை செய்வார்.
இவங்களுக்கு தான் செய்யணும் அவங்களுக்கு தான் செய்யணும்னு கிடையாது. எல்லாரும் ஒரே மக்கள்னா மக்களோட செய்வார் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சுருக்காரு. தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல் பண்டிகை, எல்லா முஸ்லீம் பண்டிகை எல்லா இது வருது அந்த மாதிரி கிளியராக பண்ணிடுவார். கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் கொடுத்துருக்காரு தமிழக முதலமைச்சர் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் மறுபடியும் இங்கே தான் நிற்கணும். ஏன்னா அவர் சேப்பாக்கம் தான் கரெக்டான தொகுதி. ஏழைகள் நல்லா செஞ்சுருக்காரு. ஏன்னா செஞ்சே சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் நல்ல நலத்திட்டங்கள், நல்ல ஒரு காவா அடைக்கிற திட்டம், இல்லை ரோடு போடுற திட்டம், ஒரு கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது எல்லாமே இந்த தொகுதி மக்களுக்கு ஈவனாக பார்க்குறாரு. எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சுருக்காரு. ஏற்றத்தாழ்வு குறையே கிடையாது. எந்த ஒரு இதுக்கு வந்தாலும் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையுது. மீண்டும் எங்களுக்கு அவர் ஆட்சி தான் வேணும். அவர் மட்டும்தான் வேணும், வேறு யாரும் எங்களுக்கு வேணாம். இப்போ நாங்கள் நெடுஞ்சங்க காலையில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எங்களுக்கு இருக்குமா, நாங்கள் பிளாட்டில் வாழ்வோமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. எங்கன்னா பார்த்தா அப்படி நிமிந்து பார்ப்போம், ஐயோ நம்மளுக்கு கிடைக்குமா இது மாதிரின்னு. ஆனால் இப்போ 2006 எங்களுக்கு அந்த சாதனையும் கிடைச்சிருக்குது. இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து தான் எங்களுக்கு இன்னும் சாதனை தான் செய்வார். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்குமே செய்கிறாங்க, யாருக்கும் இல்லாதெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே பண்ணுறாங்க தான். கண்டிப்பாக வரணும். திருப்பி இந்த சேப்பாக்கம் தொகுதிக்கு அவரே தான் வரணும். யாரும் அரசியலுக்கு வராங்க, எல்லாம் வந்து அரசியல் பண்ணுற முடியாது. என்ன இருந்தாலும் எம்ஜிஆர் தான், கலைஞர் தான். அந்த மாதிரி தான் கரெக்டான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வாய்ப்பு கண்டிப்பாக 100% அவர் தான் இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது, வேறு எந்த கிடையாது. எது இருந்தாலும் 24 மணி நேரத்தில் முடிக்கிற ஒரே ஆள் உதயநிதி ஸ்டாலின் சார். உதிச்சது உதய சூரியப்பா, ஆட்டம் போட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு, அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு, அகர முதல தொட்டு மகளிர் உரிமை தொகைக்கு அதுக்கெல்லாம் வந்து இப்போ 2000 மாற்றிருக்காரு. அதுவும் நம்மளுக்கு சந்தோஷம். முக்கியமாக இப்போ கூப்பன் தொகைன்னு 8000 கொடுத்து, ஏன்னா ஜனங்க வீட்டில் நம்மளுக்கு நிறைய பொருளாக இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு தேவையானதை நம்ம போய் எடுத்துக்கலாம். அதுக்கு கூப்பன் கொடுத்துருக்கிறது எங்களுக்கு மிக்க சந்தோஷம். மெயின் ஆனால் எங்கள் வீட்டில் இந்த பொருள் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அவர் கூப்பன் கிடச்சா பயனாளி நானாக தான் இருப்பேன். அதுக்கு இப்போ நான் மிக்க நன்றி சொல்லியிருக்கேன். மீண்டும் அவர் ஆட்சி அமையணும். ஃபஸ்ட்டு முறை எங்களுக்கு அந்த கூப்பன் கிடைக்கணும். 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏழைங்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிற விஷயம் தானே. அவங்களுக்கு என்ன இல்லாதவங்களுக்கு அது கொடுத்துருக்காரு, அது ஒன்றும் நல்ல விஷயந்தான். ரெண்டாவது வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் வரணும், டிஎம்கே தான் வரணும்னு எல்லாம் ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக அனைத்து கூட்டணி கட்சியோட ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக மறுபடியும் ஆட்சி அமைக்க போகிறாரு. ரெண்டாவது அவர் தான் தமிழக முதலமைச்சர், அவர் தான். 1000 ரூபாய் இருந்தது கொஞ்ச நேரத்தில் செலவிடும். இன்னும் 2000 இருந்தால் கொஞ்சம் செலவும் நல்லா பண்ணலாம், தாராளமாக இது பண்ணலாம். இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அது வந்தாலே எங்கள் பேரன் பேத்திங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு நான் தோணுவேன். அது காசு கையில் வந்தாலே இந்த அம்மா பொண்ணு கொடுப்பேன், என் பேத்திக்கு கொடுப்பேன், அம்மா இதை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எதுக்காச்சும் வந்தால் கூட என் பசங்களுக்குன்னு கொடுப்பேன். அதில் எல்லாம் இது நல்ல இதாக தான், பெருமை தான். ஏன்னா நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருக்குமே ஹெல்ப். ஒரு குழந்தைங்க வந்து காலையில் டைம் ஆகிட்டு ஸ்கூலுக்கு ஓடுறாங்க, குழந்தைங்க சாப்பிடாத நிறைய எதிர்க்கே எவ்வளோ பேர் மயக்கம் போட்டெல்லாம் விழுந்துட்டுறாங்க. இப்போ அந்த குழந்தைங்க அங்கே போயிட்டு ஒரு உணவு அழுந்துட்டு கொஞ்சம் தெம்பாக படிக்கிறாங்க. அதுவே எவ்வளோ பலன் தான். இவ்வளோ இது பலம் குழந்தைங்களுக்கு போய் சேருது. அதே ஒரு ஸ்காலர்ஷிப் கூட ஒரு குழந்தைங்க ஒரு உடம்பு முடியல, நம்ம கையில் ₹1 இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து உதவுது. அந்த டைம் நம்ம போயிட்டு அதை கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்குறதா இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அவரே வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒருத்தங்க வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்து கூட தயங்குவாங்க. ஆனால் அவர் மாதத்துக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் தராரு. இப்போ கூட அவர் அந்த 5000 எவ்வளவோ கஷ்டத்துக்கு எங்களுக்கு எவ்வளவோ நியூஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம படுற கஷ்டத்துக்கு அவர் கொடுக்குறனால மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே எனக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். இப்போவும் அவர் தான் ஃபஸ்ட்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.